ஹாய். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பரங்கிக்காய் நிறைய காய்ச்சிருக்கு. அதை தான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், எல்லாமே ஸ்டார் ஃப்ரூட் மரத்து மேலே தான் ஏறி இருந்தது. அது வந்து நான் ஒரு பெரிய அட்டை பாக்ஸ் மாதிரி, அது பழைய வேஸ்ட்டான பெட்டி இருக்கும், அதில் தான் எல்லா காய்கறி வேஸ்ட்டும் போட்டு வச்சுருப்பேன். அதிலேருந்து முளைச்சது தான் இந்த பரங்கிக்காய் கொடி. அப்படியே ஃபுல்லாக ஸ்டார் ஃப்ரூட் மரம் பக்கத்தில் இருக்கவும் அது மேலேயே எல்லாம் ஏறிடுச்சு. கீழே தரையிலையும் படர்ந்துருக்கு, மேலேயும் வந்திருக்கு. இந்த மேலே மட்டுமே இன்றைக்கி ஒரு 5 காய் ஸ்டார் ஃப்ரூட் மரத்து மேலே, தரையில் ஒரு இடத்துல ஒரு காய் ஒன்று இருந்துச்சு. நல்ல எல்லாமே 1 கிலோ 1.5 கிலோ அளவுக்கு வெயிட் வரும். அந்தளவுக்கு நல்ல காய், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நம்ம காய்கறி வேஸ்ட்டு போட்டதும் பாருங்கள், இந்த இடத்துல அதிலேருந்து முளைச்சது தான். இது பெரிய காய் வந்து 6 காய் ஆகிடுச்சு. இன்னும் 2-3 காய் பிஞ்சும் வச்சுருக்கு, தரையில் வச்சுருக்கு அந்த இடத்துல. இது பாருங்கள், தரையிலேயே ஒரு இடத்துல வச்சுருக்கு. நல்ல இதுவும் பெரிய காய் தான். எல்லாம் மழை பெய்ஞ்சு எல்லாம் தண்ணி, இதெல்லாம் புல் முளைக்காமல் இருக்க போட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இந்த பூனைக்கு பால் வேணும்ன்ட்டு வந்து என் பின்னாடியே வந்து ராவடி பண்ணிகிட்டு இருந்துச்சு. வெளியில் போன உடனே பால் கொண்டு வந்து கொடுங்கன்னு. இந்த இடத்துல தான் ஒரு காய், நல்ல பெரிய காய். இதெல்லாம் பப்பாளி மரம் இருக்க பகுதி. இது ஃபுல்லும் போயிருக்கு பரங்கி கொடி. பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் எப்படி நல்ல மரத்தில் உட்காந்துட்ருக்கு. நான் அறுக்க முடியாமல் அறுத்து எடுத்தேன். நல்லா தலைமையிலேயே விழுந்துடுற மாதிரி இருந்துச்சு. நல்ல வெயிட். இது தான் இருக்கிறதுலே இந்த காய் வந்து ஒரு 2 கிலோ அளவுக்கு இருக்கும் வெயிட்டு. அவ்வளோ பெரிய காய் இது. மற்ற எல்லா காயை விட பெரிய காய் இது. இது வந்து நாங்கள் பரங்கிக்காயின்னு சொல்லுவோம். அதை வந்து மஞ்சள் பூசணின்னு சொல்கிறாங்க. அரசாணிக்காயின்னு கோயம்புத்தூர் சைட்லலாம் சொல்லுவாங்க. நாங்கள் சேலமில் இது வந்து பரங்கிக்காயின்னு தான் சொல்லுவோம். அந்த சைடு கோயம்புத்தூர் சைடு தான் அரசாணிக்காயின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் என்ன, உங்கள் ஊர் சைடு என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். பாருங்கள், எல்லாம் அறுத்தாச்சு. நான் கையில் வச்சுருந்தது தான் பெரிய காய், 5 காய். அதோட அந்த 6வது காய் ஃபுல் பெருசுன்னு வச்சுக்கிங்களேன். இதான் லாஸ்ட்டாக அறுத்தேன் பாருங்கள். ஒரு 2 கிலோ வெயிட் இருக்கும் அந்த காய் மட்டும். எல்லாம் அறுத்து வச்சாச்சு. அதை விட கொஞ்சம் ஸ்டார் ஃப்ரூட்டும் இருந்துச்சு, அதையும் கொஞ்சம். இந்த காய் தான் பெரிய காய். ஸ்டார் ஃப்ரூட்டையும் அறுத்தாச்சு. பார்த்தா சூப்பராக இருந்துச்சு ஸ்டார் ஃப்ரூட்டும். இன்றைக்கி நல்லா மழைக்கு நல்லா பழுத்து இருந்துச்சு, நல்ல காய்ச்சிருந்துச்சு. இது வந்து லைட்டாக புளிப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மிளகாத்தூள் தொட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி சரியான ஹார்வெஸ்ட் இல்லையா? செம்ம ஹாப்பி நான் இந்த காயெல்லாம் பார்த்தோன்னே. இப்போ ஃபுல்லாக அந்த தொட்டியில் இருந்தது தான் இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது.